இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் ஒரு காளமேப்பளவரோட பாட்டை பார்க்கலாம். ரொம்ப அருமையான பாட்டு. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. ரொம்ப கஷ்டம். பாருங்க, ஒரு ஒரு அந்த அவர் அந்த யமகண்டம் பாடும்போது ஒரு புலவன் கேட்டானா, கான்னு ஆரம்பிச்சு கான்னு முடியும் நானா. அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. கான்னு ஆரம்பிச்சு கான்னு ஆரம்பிச்சு கான்னு முடியினாராம். இவர் என்ன சொன்னாரா, பாட்டையே காவல முடிச்சிடறேன்னாராம். பாட்டையே காவல முடிச்சிடறேன்னாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ககன வரி செய்வாங்க இல்லையா, கா சேர்ந்த உயிர்மை எழுத்து 13 எழுத்து இருக்கு இல்லையா, கா கா கி கு கே, அந்த 13 எழுத்துக்குள்ளேயே பாட்டை முடிச்சிடறேன்னாராம். அதை பாடியிருக்காரு பாருங்க அந்த பாட்டை. காக்கைக்காக கூகை, கூகைக்காக காக்கை, கோக்கு கூ, கோக்கு கூ, காக்கைக்கு கொக்கொக்க, கைக்கு, காக்கைக்கு கைக்காக அப்படின்னு பாடினாராம். இது காக்கைக்காக கூகை அப்படின்னா காக்கைக்கு முடியாது, காக்கைக்கு காக்கையால் ஆகாது, ஆனால் கூகையால் முடியும். கூகைன்றது ஆந்தை. ஆந்தையோட ஒரு பெரிய உருவம், பெரிய ஆந்தைக்கு பெருசாக இருக்கும். அந்த அந்த கூகைன்றது வந்து அந்த மாதிரியே தான். ஆந்தையோட அந்த அந்த வம்சம் தான் பெருசாக இருக்கும். கொஞ்சம் ஆந்தை சின்னதாக இருக்கு இல்லையா, அது பெருசாக இருக்கும். காக்காயோட பெருசாக இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு பருந்து சைஸில் இருக்கும் கூகைன்றது. ராத்திரியில் அது எல்லா ஜீவனையும் ஜெயிச்சிடும், பகலில் அதுக்கு கண்ணு தெரியாது. அதான் காக்கைக்காக கூகை. ராத்திரியில் காக்காய்க்கு கண்ணு தெரியாது, காக்கைக்காக காக்காயால் முடியாது, கூகை முடியும், கூகையால் முடியும். என்னது பார்க்க முடியும். காக்கைக்காக காக்காயால் முடியாதது கூகையால் முடியும் பகலில் இரவில். கூகைக்காக காக்கை, கூகையால் முடியாதது காக்காயால் முடியும். எப்பன்னா பகலில். பகலில் வந்து ஒரு சாதாரண ஒரு குருவி கூட, காக்கா கூட அந்த கூகையை வந்து துரத்தி குத்துமா. ஏன்னா கண்ணு தெரியாது, கூகை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, முழிக்கும். முன்னாடி பின்னாடிமா வந்து வந்து அடிச்சதுன்னா கூகை வந்து தடுமாறும், கண்ணு தெரியாததுனால. அதே ராத்திரியில் அந்த கூகை கிட்ட யாரும் போக முடியாது. புலி சிங்கத்தை எல்லாம் மிரட்டிடும் கூகை. கூகை கிட்ட புலி சிங்கம் கூட நிற்காது எதிர. கூகை வந்து அடிச்சதுன்னா கண்ணை பார்த்து தான் குத்தும். அதனால கூகை மரத்தில் இருந்து கத்தினாலேயே புலி சிங்கம் அந்த பக்கம் வராது, ஓடி போயிடும். அந்த மாதிரி கூகைக்கு வந்து அவ்வளவு பவர்ஃபுல் பேர்டு அது. அந்த மாதிரியே 2 கண்ணு, இந்த முன்னாடி முன்பக்கம் இருக்கிற 2 கண்ணு, முன்னாடி மண்டை எல்லாம் ஆந்தையே தான். ஆந்தையோட பெரிய உருவம். இது கூகை. கூகை காக்கைக்காக கூகை, கூகைக்காக காக்கை. அது ரெண்டும் முடியாது. அதனால நீ வந்து நம்மளால முடியும் முடியாதுன்னா நீ பார்க்கக்கூடாது, நேரம்தான் முக்கியன்றார் இதில். அதுதான் பகல் காக்கைக்காக கூக்கை. ஆச்சா. அடுத்தது வந்து கோக்கு, கோக்கு கூனா காக்கைக்கு. கோக்குன்னா கோன்றது அரசன், கோக்குன்னா அரசனுக்கு கோக்கு. அப்புறம் ஒரு கூ, காக்காக்கிக்கு கூ கூ சொல்கிறோமே அந்த கூ, கோக்கு கூ, கோக்கு கூ அப்படின்னு வரணும் அந்த இடத்துல. கோக்கு கூ, கூன்னா நாடு. கோக்கு கூன்னா அரசனுக்கு நாடு. கூக்கு கூ காக்கைக்கு. அடுத்தது மறுபடியும் காக்கைக்கு. காக்கைக்குன்னா இந்த இடத்துல அந்த காக்கை கிடையாது, காப்பாத்துறதுக்கு. காக்கைக்குன்றது இந்த இடத்துல காப்பாத்துறதுக்கு. கோக்கு கூ காக்கைக்கு, அரசனுக்கு அவன் நாட்டை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா அதை சொல்றாரு. இப்ப கொக்கொக்க, கொக்கை போல. கொக்கு எப்படி இப்போ மீன் வர நேரம் தகுந்த நேரம் பார்த்து காத்துட்டு இருக்கு இல்லையா, மீன் வரணுமேன்றதுக்கு. அது மாதிரி சரியான நேரத்தை பார்த்து காத்துட்டு இருக்கணும். கொக்கொக்க கைக்கும். கைனா பகை. அடுத்தது முதல் கைக்கு பகை, அடுத்த கைக்கு எதிர்ப்புன்னு எடுத்துக்கணும். கைக்கு முதல் கைக்கு பகை, பகையை எதிர்ப்பதற்குன்னு எடுத்துக்கணும். கைக்கு அப்படின்னா பகையை எதிர்ப்பதற்கு. காக்கைக்கு பகையை எதிர்த்து நாட்டை காப்பாத்துறதுக்கு. பகையை எதிர்த்து நாட்டை காப்பாற்றுவதற்கு கைக்கு. காக்கைக்கு. கைக்கு பகையை எதிர்த்து காக்கைக்கு நாட்டை காப்பாற்றுறதுக்கு. கைக்காக. கைக்காகனா கைக்காகன்றது திறமையான அரசன். கைனா திறமையான அரசன்.
அதுல என்னன்னா கைக்குன்ற கைக்குன்னா சாமர்த்தியம், திறமை. ஐயன்னா அரசன், ஆகன்னா ஏலாமல் போயிடும். நம்ம இதுல வந்து கைக்காகன்றத கைக்கு ஐ ஆகா அப்படி எடுத்துக்கணும். கைக்கு ஐ ஆகா அப்படின்னு. கைக்குன்னா பெரிய திறமையான ஆள், மிக திறமையான சாமர்த்தியமான ஆள், அதிசாமர்த்தியக்காரன். அதான் கைக்கு ஐக்கு. ஐநா தலைவன். அப்படிப்பட்ட படையை வச்சிருக்கிற தலைவனா இருந்தா கூட ஆகாமல் போயிடுமா, முடியாம போயிடுமா. இப்ப என்ன சொல்ல வர தெரியுதா உங்களுக்கு இந்த பாட்டுல? காக்கையால பகல்ல முடிஞ்சது ராத்திரியில முடியாத போயிடும், கூகையால ராத்திரியில முடிஞ்சது பகல்ல முடியாத போயிடும். ஆக கூகை நான் தான் பெருசு, காக்கா நான் தான் பெருசுன்னுலாம் நினைக்க முடியாது. அந்த நேரம் சரியா வரணும். அதையே தான் இங்க சொல்றாரு. அரசன் வந்து தான் பெரிய ஆளு, தன்னை யாரும் ஒன்றும் செய்யல, யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு நினைக்க முடியாது. அரசன் தன் நாட்டை பகை நாட்டை வந்து காப்பாற்றணும்னா சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கணும். அந்த நேரத்தில் தான் சண்டை போடணும். நீ மற்ற நேரத்தில் சண்டைக்கு போனீங்கன்னா அதான் கைக்கும் ஆகா. திறமையான அரசனாக இருந்தாலும் அவனால முடியாத போயிடும். கைக்கு ஐ ஆகா. கைக்கு சிறந்த பெரிய படையுடைய சிறந்த தலைவனால, சாமர்த்தியமான தலைவனா இருந்தா கூட ஆகாமல் போயிடும், முடியாமல் போயிடும் அப்படின்ற இந்த இடத்துல. காக்கைக்கு எப்படி ராத்திரியில முடியலையோ, கூகைக்கு எப்படி பகல்ல முடியலையோ, அது மாதிரி எவ்வளோ பெரிய அரசன், எவ்வளோ தான் கூகை வந்து எவ்வளோ பெரிய ராஜாளின்றது, பெரிய பவர்ஃபுல் பேர்டு. ஆனால் கூட நைட்டில் ஒன்றும் பகலில் ஒன்றும் பண்ண முடியல. அது மாதிரி நீ எவ்வளோ திறமையான ராஜாவாக இருந்தாலும் சரி, திறமையான தலைவனாக இருந்தாலும் சரி, சரியான சந்தர்ப்பம் இல்லாத நீ போய் சரியான நேரம் இல்லாத போய் நீ மோதினா உன்னால முடியாத போயிடும், தோத்துருவ, உன்னால ஜெயிக்க முடியாதுன்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்க இந்த பாட்டு ஒரு அருமையான பாட்டு. இதுல இந்த மாதிரி எல்லாம் பாடுறதுன்றது முடியவே முடியாது. நம்ம ஏன் அதை சொல்லணும், முடியவே முடியாதுன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி இன்னொரு பாட்டு தகர வரத்து வரிசையிலையும் பாடிருக்கேன். அதை இன்னொரு நாள் பாடுறேன் நான். அதை நான் அப்புறம் இன்னொரு நாள் சொல்றேன். அப்புறம் ஒரு நாள் இன்னொரு இது வரும்போது நான் அதை சொல்றேன். இந்த மாதிரி 13 எழுத்துலயே முடிச்சிட்டாருங்க பாட்டையே. காவோட 13 எழுத்துலயே முடிச்சிட்டாரு ஒரு பாட்டையே. அதுல ஒரு விளக்கத்தையும் சொல்லி, கூகை எப்படி இருக்கு, கூகையால எப்ப முடியாது, காக்கையால எப்படி முடியாது, அது போல அரசர்கள் வந்து அவங்களோட அந்த சந்தர்ப்ப நேரத்தை கூகை என்ன பண்ணணும். இதுல நியாயமா பார்த்தா கூகை வந்து எப்ப ராத்திரி வரும்னு காத்துட்டு இருக்கணும். காக்கா என்ன பண்ணணும், எப்ப பகல் வரும்னு காத்துட்டு இருக்கணும். அது மாதிரி அரசன் வந்து எப்ப சரியான சந்தர்ப்பம் வரும்ன்றதை பார்த்துருக்கணும். நேரம் நல்ல நேரம் வரதான்னு பார்த்துருக்கணும். இல்லாத கூகை வந்து நான் பகல்ல போய் சண்டைக்கு போச்சுன்னா தோத்து போயிடும். காக்கா ராத்திரியில சண்டைக்கு போனா தோத்து போயிடும். அது மாதிரி சரியான நேரம் இல்லாத நேரத்துல ராஜா சண்டைக்கு போயிட்டான்னா தோத்து போயிடுவான். எவ்வளவு திறமையான ராஜாவா இருந்தாலும் சரியான சந்தர்ப்பம் இல்லாத போயிட்டானா தோத்து போயிடுவான்றத ரொம்ப அழகா சொல்றேன். இந்த கவிகளுக்கு பேர் வித்தார கவின்னு பேர். இந்த மாதிரி கவி, அதாவது வித்தாரம்னா மயக்கிறது. வித்தார கவின்றது நம்மளுக்கு இந்த பாட்டை சொல்லும் போதே நம்மளுக்கே ஒரு மயக்கம் வரும். அடடா என்ன அழகா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் அந்த வித்தாரம், அதுதான் வித்தார கவின்றது. அதுதான் இந்த பாட்டை மறுபடியும் சொல்றேன் பாருங்க. காக்கைக்காக கூகை, கூகைக்காக காக்கை, கோக்கு கூ, காக்கைக்கு கொக்கக்க, கைக்கு காக்கைக்கு கைக்காக அப்படின்னு சொல்லணும் இந்த பாட்டு. நீங்க இப்ப வந்து நான் சொல்றதை வந்து 2-3 தடவை எதுக்கு சொல்றேன்னா, இதை நீங்க பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறதுனா எழுதி வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டு நீங்க கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. காக்கைக்காக கூகை முதல்ல, அடுத்தது கூகைக்காக காக்கை, கோக்கு கூ, காக்கைக்கு. முதல்ல வந்து காக்கைக்காக கூகை, அப்புறம் வந்து கூகைக்காக முதல் வரி. ரெண்டாவது வரி காக்கை கோக்கு கூ, காக்கை கோக்கு கூ, கோக்கு கூ, கூடி வாழ்தல்ன்றதுக்கு வருது அந்த கூ. காக்கை கோக்கு கூ, காக்கை கூ. அதோட ரெண்டாவது வரி முடிஞ்சு போகுது. மூணாவது வரி கொக்கொக்க, கைக்கு. மூணாவது வரி கொக்கொக்க, கைக்கு. நாலாவது வரி காக்கைக்கு கைக்காக. நாலாவது வரி இது. காக்கைக்காக கூகை எனக்கு திருப்பி திருப்பி படிக்கணும் போலயே இருக்குது, சொல்லணும் போலயே இருக்கு, உங்களுக்கு சொல்லி காட்டணும் போலயே இருக்கு திருப்பி திருப்பி. காக்கைக்காக கூகை, கூகைக்காக காக்கை, கோக்கு காக்கைக்கு, கொக்கொக்க கைக்கு, காக்கைக்கு கைக்காக சொல்லணும். இந்த அருமையான பாட்டு எல்லாம் நான் கேட்டுக்கோ, ரசிங்க. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. தேங்க்யூ.